ஹாய், ஹலோ மக்களே! எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு குடியாத்தம் தங்கச்சுக்கான் சேனல். இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சூரியன் கிரேவி பண்ண போறேங்க. இந்த மார்கழி குளிருக்கு ஏதாவது சுட சுட சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு வாய் வேற கேட்டுட்டே இருக்கு. அதான் பண்ணலான்னு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா, 2 பெரிய வெங்காயம் எடுத்து கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு எண்ணெய் உங்க உங்க விருப்பம் தாங்க. நான் வந்து ஒரு ஒரு 2 கரண்டி எண்ணெய் ஊத்திருக்கேன். அந்த எண்ணெயில வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எண்ணெய் சூடேறினோனே நம்ம அந்த வெங்காயத்த ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி கொஞ்சம் லைட்டா வதக்குன உடனே 4 காஞ்ச மிளகாவ கிள்ளி அதோட சேர்த்துக்கிறேங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 பெரிய பூண்டு வந்து நல்லா சின்ன சின்ன பீஸஸா சாப் பண்ணி அதில போட்டுடுறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளேவருக்காக கொஞ்சம் 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, காலிஃப்ளவர நான் மசாலா போட்டு நல்லா எண்ணெயில பொரிச்சு எடுத்துருக்கேன். அந்த வீடியோ உங்களுக்கு வேணும் அப்டின்னா, டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேங்க. நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ அந்த மசாலாவோட அந்த இருக்கக்கூடிய அந்த காலிஃப்ளவர வதக்கிட்டு இருக்க அந்த வெங்காயத்தோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்டின்னா, ஒரு டீஸ்பூன் வந்து டொமேட்டோ சாஸு, அதுக்கப்புறமா வந்து சோயா சாஸு இதோட ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து அந்த புளிப்பு தன்மை, அந்த தக்காளியோட புளிப்பு தன்மை, அந்த சோயா சாஸோட அந்த தன்மைலாம் வந்து நல்லா ஒரு 1 செகண்ட் ஒரே 1 செகண்டுங்க அதோட கலர் விட்டா போதும். அதோட கிளறி விட்டுட்டு நம்ம வந்து கொத்தமல்லி தூவி சேவ் பண்ண வேண்டியது தான். அவ்வளோதான் ரொம்ப சூப்பரா இருந்தது. இதோட வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரைட் ரைஸா இருக்கட்டும், இல்லன்னா வந்து நூடுல்ஸா இருக்கட்டும், எதோட நம்ம மிக்ஸ் மேட்ச் பண்ணி நம்ம சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும். அப்படி இல்லன்னா தனியாவே ஒரு 4 ஸ்பூன் வச்சு சாப்பிட்டு பாருங்க. வேற லெவலா இருக்கும். ரொம்பவே நல்லா இருந்தது. பசங்க எல்லாமே விரும்பி சாப்பிட்டாங்க. ஹோட்டல்ல போயிட்டு கன்னா பின்னான்னு செலவு பண்ணாம, நம்மளே நம்ம வீட்ல நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம கையால செஞ்சு தரும்போது நம்ம கையால செஞ்சு தரும்போது ரொம்ப சந்தோஷமாவும், ஹேப்பியாவும் இருக்கும். பசங்களும் நம்ம கூட என்னவோ அம்மா செய்றாங்க அப்டி சொல்லிட்டு கூடவே துரு துரு துருன்னு சுத்திட்டே இருப்பாங்க. செம்ம ஸ்மெல் வேற ரொம்ப நல்லா இருந்தது ஸ்மெல்லிங்கே. பசங்க வேற என்ன செய்றாங்க அம்மா? என்ன செய்றாங்க அம்மா? ரொம்ப நம்ம கூடவே இருக்காங்க. ஸோ இந்த மார்கழி குளிருக்கு நான் செஞ்ச ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா, கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க் டு வாட்ச்.